அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம். அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். முந்தின அதிகாரத்துல பார்த்தோம், அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டிய 12 துண்டா வெட்டி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அனுப்பி விட்டதை பார்த்தோம். அதற்கு பின்பு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வர்றாங்க. மிஸ்பான்ற இடத்துல கர்த்தருடைய சன்னதியில அவங்க கூடி வர்றாங்க. சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அதிபதிகள், ஜனங்கள் எல்லாரும் கூடி வர்றாங்க. அவர்கள் பட்டயம் உருவின 4,00,000 காலாட்கள். அதுல பட்டயம் உருவின காலாட்கள் சோல்ஜர்ஸ் 4,00,000 பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் மீதமுள்ள 11 கோத்திரமும் கூடி வந்திருக்காங்கன்றத பென்யமீன் புத்திரர் கேள்விப்படுறாங்க. அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறாங்க. உபாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த பகுதியில என்ன சொல்லியிருக்குன்னா, பேலியாளின் மக்கள் ஏதாச்சும் செய்தாங்கன்னா முதல்ல அதை விசாரிக்கணும். அது உண்மைன்னு கண்டா அதுக்கப்புறம் அதுக்குரிய தண்டனையை கொடுக்கணும். அந்த ஜனங்களை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க மோசே மூலம். அதனால இவங்க முதல்ல விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் ஆகிய லேவியன் மாறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த லேவியன் அவங்களுக்கு விளக்கமா சொல்றான். ஏன்னா அவன் தான் அனுப்புனான், அந்த 12 துண்டா போட்டு அனுப்புனா. அதனால அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு. நான் கிபியாவுக்கு போனேன், அங்க ஜனங்கள் என்னை கொல்றதுக்கு சுத்தி வளைச்சிட்டாங்க, என்னோட மறுமனையாட்டியை அவமானப்படுத்தி அவன் செத்து போயிட்டான். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். அதனாலதான் அந்த பென்யமீனர் செய்த முறைகேட்டால மதிகேடான காரியத்தை செய்ததுனாலதான் நான் இப்படி செய்தேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றார். நீங்க எல்லாம் கூடி என்ன செய்யணும்ன்றத தீர்மானம் பண்ணுங்க. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. கூடாரத்துக்கோ வீட்டுக்கோ யாரும் திரும்பக்கூடாது, எல்லாம் ஒரு மனமா செயல்படுறாங்க. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். இப்ப கிபியால இருக்கிற பென்யமீனுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு பேசுறாங்க.
பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படி நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். அவங்க மதிகேடான காரியத்தை செய்ததுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக சம்பாதிக்கிறதுலாம் பெருசு கிடையாது. இத செயல்படுத்தணும். 100 பேர்ல 10 பேரை தேர்ந்தெடுக்கணும், 1000 பேர்ல 100 பேரை தேர்ந்தெடுக்கணும், 10,000 பேர்ல 1000 பேரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி ஒரு மனமா செயல்படுகிறத பார்க்கிறோம். ஒன்று போல ஒரே மனசா செயல்படுறாங்க, ஏகோபித்து செயல்படுறாங்க. பட்டணத்துக்கு முன்பாக கூடி வந்து அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரம் எங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல விசாரிக்கிறாங்க. இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படி அவர்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த பேலியாளின் மக்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்கள நாங்க கொன்னு போட்டுறோம், அவங்கதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல், இவங்க சொன்னதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. தங்களுக்குள்ள ஒரு கூட்டம் வந்து வேலியாளின் மக்களா செயல்பட்ட கூட்டத்தை பிடிச்சு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல. இஸ்ரவேலின் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம், யுத்தம் இல்லாம முடிச்சிருக்கலாம். அந்த யார் பிரச்சனைக்குரிய ஆளோ அவங்கள கொடுத்து. ஆனா இவங்க வந்து யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 200 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணத்திலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவின மனுஷரின் இலக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. மொத்தம் 26,000 பேர் பென்யமீன் கோத்திரத்துல யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஒரு 70 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருந்தாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். இடது கைய பயன்படுத்தக்கூடிய 700 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எறிவார்கள். அவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, கவன்கல்ல கரெக்டா குறிபார்த்து எரிஞ்சிருவாங்க. ஒரு மயிர் இலை கூட தப்பாது, ரொம்ப சின்ன தவறு கூட நடக்காது, கரெக்டா கவன்கல்ல எரிஞ்சிருவாங்க. பென்யமீன் கோத்திரத்தாரை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவின மனுஷர் 4,00,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். எல்லா கோத்திரத்திலையும் பென்யமீனை தவிர மிச்ச மக்கள்ல யுத்த மனுஷர் வந்து 4,00,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வழி நடத்தல கேக்குறாங்க. யார் போகணும் முன்னாடி அப்படின்னு சொன்னோடனே அதற்கு கர்த்தர்
யூதா முந்தி போக வேண்டும் என்றார். யூதா தான் முன்னாடி போனோம். இதே மாதிரி ஏற்கனவே யோசுவா யுத்தத்தை நடத்தும் போது கூட ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, யார் முந்தி போனோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் யூதா முந்தி செல்லட்டும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். இங்கேயும் யூதா முந்தி செல்லட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதிகாலையில போறாங்க, கிபியாக்கு எதிராக போறாங்க. பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். பென்யமீன் இவங்களோட சகோதரர் தான். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான். ஆனா அவங்க செய்த காரியத்தினால யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாய் ஆயிற்று. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலே இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலின் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, பென்யமீன் புத்திரர் கிபியால இருந்து இஸ்ரவேலர்ல 22,000 பேரை கொன்னு போட்டாங்க. யாரு ஜெயிக்கிறதுனா, பென்யமீனர் இஸ்ரவேலரை 22,000 பேரை கொன்னு போட்டாங்க. அப்ப அவங்க இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு போனாங்க. ஆனா இங்க இந்த முத எடுத்த உடனே அவங்க இப்ப தோல்வியை சந்திக்கிறாங்க. தரையில 22,000 பேர் சங்கரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடி வர்றாங்க. அப்ப இந்த பிரச்சனையை குறித்து அவங்க பேசுறாங்க. அப்ப அவனை கூப்பிட்டு முதல்ல விசாரிக்கிறாங்க. லேவியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அவன் நடந்த காரியத்தை அவங்களுக்கு விளக்கி சொல்றான். என்னுடைய மறுமனையாட்டிய அவமானப்படுத்தினாங்க, அதனால அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரு மனதோடு செயல்படுறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப முதல்ல பென்யமீன் கோத்திரத்துக்கு ஆள் அனுப்பி, ஏன் இந்த அக்கிரமம் செய்த அந்த பேலியாளோட மக்களை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அவங்கள கொன்னு இந்த பொல்லாப்ப இஸ்ரவேலை விட்டு விலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்க மனசில்ல, சொல்ல கேட்கறதுக்கு மனசில்ல. யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பென்யமீன்ல மொத்தம் 700 பேர் இடது கை பழக்கம் உள்ளவங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க கவன்கள் வீசுறதுல குறி தப்பாம வீசக்கூடிய திறமைசாலிகள். அந்த பென்யமீன் கோத்திரத்துல மொத்தம் 26,000 போர் வீரர்கள் இருந்தாங்க. இப்ப யுத்தத்துக்கு ஆனா இஸ்ரவேல்ல 4 லட்சம் பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க, யுத்தத்துல யார் முன்னின்று நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா அந்த தடவை யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள்ல 22,000 பேர் பென்யமீன் புத்திரரால கொன்னு போடப்பட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசாரித்து நிதானமாய் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே செயல்பட்டதை இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு ஆண்டவரே செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பத்துல தோல்வி போல தெரிந்தாலும் ஆண்டவரே நீ இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஜெயத்தை கட்டளையிட்டீர். ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம். நாங்கள் கடந்து செல்கிற எல்லா பிரச்சனைகள்லையும் கூட நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர்.
விசுவாசத்துல பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாம ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.